வெல்கம் டு அதியமா குக்கிங் சேனல். நல்லா கம்மன்ட்டு போதும்னு சொல்லவே மனசு வராத அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்யத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் சம்மர் ஹாலிடேஸ் வேறு வந்துருச்சு. வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு எல்லாமே இந்த ஒரு மட்டன் பிரியாணி மட்டுமே செஞ்சாலே போதும், ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 250 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 20 பேர் அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் சமைக்கிறேன் இது. அதனால தான் இவ்வளோ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிட்டேன். அது பார்த்தா நம்ம எந்த மசாலாவுமே அரைச்சலாம் எதுவும் போட போகிறது கிடையாது. தாளிக்கும் போது என்ன மசாலா போடுறோமோ அதே தான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நிறையா நெய் ஊற்றிருந்தீங்கன்னா தான் நல்லா வதங்கி வரும். பாருங்கள், எப்படி அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையுமே நல்லா வதங்கி வருது. இப்படி இருந்தால் தான் சீக்கிரம் நல்லா அந்த பொன்னிறமாக வதங்கி வரும். பாருங்கள், இப்போ 20 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா கொஞ்சம் திட்டமான காரம் தான் இருக்கும். அதனால தான் நான் 20 சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ குக்கரில் 1 கிலோ அளவுக்கு மட்டன், அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு கர்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா சேர்த்து எல்லாத்தையும் 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீட்லேயே வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 3 கை அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டி விடுங்க. 2 கை அளவுக்கு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும் புதினாவும் கொத்தமல்லி. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு தக்காளியை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரும். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 300 கிராம் இஞ்சி, 200 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை நல்லா போகணும். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன். அது 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிளகா வெடிப்பு வாசனை இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எப்படி நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி இப்படி பேஸ்ட் மாதிரி வந்திருக்குன்ட்டு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டோட வாசனை, அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட வாசனை எல்லாமே போய் நல்லா நம்ம மின்ட்டு, கொரியாண்டர் இதெல்லாம் சேர்த்தது அதோட வாசனையெல்லாம் சேர்ந்து சூப்பராக வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணியை நான் தனியாக வடிகட்டி எடுத்துட்டேன். வெறும் மட்டனை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்கனாலும் நமக்கு பிரியாணிக்கு தண்ணி ஊற்ற அளவு தெரியாது. அதனால் தண்ணி இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அரிசியோ இல்லை மட்டனோ சேர்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி 2க்கு 4ன்ற கணக்கில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி வந்து புது அரிசியாக இருந்துச்சுன்னா 3.25 அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பழைய அரிசினா 4 இல்லை 4 அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் குழஞ்சிடும், நல்லா பொல பொலன்னு வராது. அதனால் எப்பயும் போல் என்னென்னா 2 படி போட்டிங்கன்னா 4 படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த படி தான் நான் சேர்த்தது. இப்போது அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக வந்து 3.25 அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். என்னோடய அரிசி வந்து புது அரிசின்றதுனால. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு தீயை வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க. நல்லா வந்து எல்லா சைட்லேயுமே வந்து நல்லா கொதிச்சு வரும். இப்போ தான் வந்து இதில் வந்து சென்டர்லேயே கொதிச்சு வருது. இந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து சுற்றி எல்லா சைட்லேயுமே வந்து இந்தமாதிரி தளன்னு கொதிக்கணும். இப்படி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வெறும் அரிசி மட்டும்தான் சேர்த்துட்டேன். ஒரு தண்ணி பாத்திரத்தில் வந்து நீங்கள் அரிசியை மட்டும் தனியாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இதில் சேராமல் வரும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டிங்கனாலும் அப்போ வந்து உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் பிரியாணி. அதனால தான் கரெக்டாக வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து இதை தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து விட்டுட்டு லைட்டாக வந்து இந்தமாரி அடியிலேருந்து இழுத்து கிண்டினீங்கன்னா சாதம் வந்து அப்படி நல்லா ஃபுல்லாக வந்து தண்ணி எல்லாமே சுருண்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா அடியில் இழுத்து கிண்டுங்க. கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். விதை இல்லாமல் 2 லெமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 பதம் அளவுக்கே சாதம் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து சமம் பண்ணிக்கலாம் அதை. ஏன்னா தம் போடுறதுக்கு சமமாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து சமம் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து வாழை இலை வச்சு மூடிடுங்க. கொஞ்சம் கூட வந்து அரிசியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து வாழை இலை வச்சு வந்து சுற்றி கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து எந்த நெருப்புமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. விரவை எல்லாத்தையும் வந்து எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மட்டும் லைட்டாக நெருப்பு இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. மேலே வந்து மீதி இருக்க நெருப்பை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அது மேலே வந்து வெயிட்டான கல் வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக வந்து பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கல்லை எடுத்துகிட்டு வாசனையே வந்து நல்லா கமகமன்னு வருது. வாழையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து இழுத்து கிண்டுங்க. அப்படியே பொலன்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக வரும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக வந்திருக்குன்ட்டு. நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு வந்து மட்டன் வரணுன்னா 2 கிலோ அரிசி சேர்க்குறீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு மட்டன் சேருங்க. அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். வாய்க்கு சாப்பிடும்போது வந்து ஒவ்வொரு பீஸ் மட்டன் வரும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொலன்னு வந்திருக்கு. அடுப்பில் செய்கிறதுனால வந்து நம்ம இந்த மாதிரி தம் போட்டுக்கிட்டோம். இதுவே நீங்கள் கேஸில் செய்கிறீங்கன்னா இதேமாரி பெரிய பகோலாவில் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம் போடுறதுக்கு மட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அது மேலே வந்து தோசைக்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு அது மேலே வந்து நல்லா கொதிக்க இருக்க சுடு தண்ணியை வந்து எடுத்து வந்து அது மேலே பிளேட் மேலே வந்து வெயிட்டாக வச்சிங்கன்னா இல்லை குக்கரோ கூட வந்து ஃபுல்லாக வந்து சுடு தண்ணி ஊற்றி அது மேலே வச்சிங்கன்னா வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லாவே வெந்து வரும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து தயார். இது கூட நல்லா சிக்கன் 65 முட்டை ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.